பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிருங்க. மொத்தமாக நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயமா அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஹலோ மிஸ்டர் தாமோதரன், என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மிஸ்டர் ராஜகோபால், என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? தயவு செஞ்சு ராத்திரி 9 மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க. வரேன். ஓகே. ஏண்டா கத்துறீங்க? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான். எல்லாரும் போய் கடல்ல குதிங்க. பெருசா இருக்குது. இதுதான் நம்ம மெரினா கடற்கரை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா, டெய்லி பெருக்குறாங்க, தெரியாதா? இங்க இருக்கிற கடல் கூட நீட்டா இருக்குது. நீட்டா இருந்தா கடல், சுண்ணமா இருந்தா குளம். டேய், அதிகம் பிரச்சனை, கம்முன்னு வாடா. கண்ணுங்களா, நீங்க சிலைய பாத்தீங்க, கடலை பாத்தீங்க. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் சும்மா கூவாதீங்கடா. இதுதான் கூவம். இதுல குளிச்சா கங்கையில குளிச்சாமா. எல்லாரும் குளிங்க, ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா? ஏங்கங்கள், நான் ஒரு விடுதலை போறேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு. தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? வயசுக்கு வந்த நடிகரா? யாரா இருக்கும்? ஹை, ஃபாரின் பென். எங்க சொல்லுங்க பாப்பா. தெரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த பெண்ணை பிரசன்ட் பண்றீங்களா? அதை மட்டும் கேட்காத. பிளேன் ஆக்சிடென்ட்ல செத்து போன என் ஃப்ரெண்டு பிறந்தது, அவனுடைய நினைவு சின்னமா நான் அதை வச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி வேற பெண் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, அந்த விடுதலைக்கு பதில் சொல்லு. வயசுக்கு வந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன். அழகப்பா, பசங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். ஓகே, நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏன்னா வீடு பக்கத்துலயே இருக்கு. அங்க எங்க பார்த்து கேட்ட முடிக்க போறேன். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்யூ. அது சரி, டாடா, பாய். உட்காருங்களா ஒழுங்கா. டாடா, டாடா.
என்ன ஒரே இருட்டா இருக்கு. மிஸ்டர் தாமு, என்ன இது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்னடா ஆச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, சிரிக்க வைக்கவே முடியல. அக்கா, அமெரிக்கால ஸ்ட்ரிப் டான்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க மலேசியால ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆடி காட்டுட்டுமா? ஹாத்தி காட்டி நோவா, ஹாத்தி காட்டி நோவா, ஹே மிஸ் டே மிஸ் டுலா மிஸ் டே. ஹாத்தி காட்டி நோவா, ஹாத்தி காட்டி நோவா, ஹே மிஸ் டே மிஸ் டுலா மிஸ் டே. ஹெக்டர் கோலா மிஸ் ஓ சா. இதுக்கு மேல மானம் போயிடும். அடிபட்டு விட்டாரா கண்ணு? அம்மாடி என்னப்பா. என்ன இது, குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது, குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. மிஸ்டர் சேகர், நீங்க எவ்வளவு நாளா அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க? 2 வருஷமா சார். மிஸ்டர் ராஜகோபால், தாமோதரன், மதன், இவங்க 3 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும் எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க 3 பேரும் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரோட தயவு எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். நான் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட பழகுவேன், பேசுவேன். அதே மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோட தான் சார் நடந்துக்குவாங்க. 3 பேருக்கு எப்பவாவது பண தகராறோ மனத்தகராறோ வந்ததுண்டா? கிடையாது சார். அன்னைக்கு எல்லாரும் மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் தாமோதரனுக்கும் மதனுக்கும் மிஸ்டர் ராஜகோபால் போன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது இருக்கட்டும், மிஸ்டர் தாமோதரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன். ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவசர புத்தியோ இல்ல ஆத்திர புத்தியோ எந்த விதமான ஒரு கெட்ட புத்தியோ அவருக்கு கிடையாது சார். மிஸ்டர் மதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதனை பத்தி சிகரெட் பிடிப்பார். அப்புறம் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. அப்புறம் குடிப்பழக்கம் இருக்கு. அவர்கிட்ட வசதியும் இருக்கு. அப்புறம் என்ன செய்வார் சொல்லுங்க? கிளப்புக்கு போவார். சமாளிக்கிற சக்தியும் இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓ காட். அப்ப நான் வரேன் சார். நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்தம் வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்குறோம் சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேட்கிறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? ஏன் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்காரன் ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளியை பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டுது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே ஏண்டி கை நீட்டுற? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான்.
என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? ஏய், அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. ஐயோ, ஏய் மிஸ்டர், ப்ளீஸ் இங்க பாருங்க. பொண்ணு நம்ம பாண்ட போறானா சொல்லுது. சரியான சொதப்பு ராஜா போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இங்க பாக்குறாளே. ஓ காட். ஐயோ, ஐயோ, பிடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், சிச்சி இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, ஒத்துனுதான் குதிப்பாரு. அடவிடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு. சச்சா, உங்க அக்காவுக்கு பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லைங்க. என்ன வேணும்ப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார், நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹலோ, எஸ். கால் ஃப்ரம் பெங்களூர். ஹலோ கணேஷா? ஆமாப்பா, நான் தான் கணேஷ் பேசுறேன். ஏன் இன்னும் வரல? சாரிப்பா, நான் சொன்ன மாதிரி வர முடியல. எப்போ வருவ? அது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களை பத்தி என்னமா காதல விளையாடுறதேப்பா? அத பத்தி நான் அப்புறமா வேறமா லெட்டர் போடுறேன், வச்சிடுறேன். என்னடா உங்க அப்பா பேசினாரு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஊருக்கு போறது இல்ல. எப்பப்பா போற? சுரேஷ் அப்பா விடுதலை அனுப்புறேன். கரெக்ட். உடுக்க இழந்தவன் கை போலாங்கு இடுக்கன் களைவதான் நட்பு இங்க திருக்குறளை படிச்சுட்டு ஒருத்தன் துன்பத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு போறவன் நண்பன் இல்லடா, துரோகி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எப்போ வருவாரு? எப்படி வருவாரு? டேய், போலீஸ்காரங்க கேஸ ப்ரூவ் பண்ணதான் பாப்பாங்க. ஏன்னா கேஸ போடுறவங்களே அவங்கதான். அப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரா? நாம தான். என்னடா சொல்ற? டேய், நம்ம 4 பேருமா சேர்ந்து துப்பறிஞ்சு இவர் நிரபராதின்னு நிரூபிப்போம். ஓகே? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். வந்ததை வர சொல்லு. எஸ் ஸ்பீக்கிங். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராஜகோபால் கொலை விஷயமா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவரை கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல உள்ள யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். டெட் பாடியில ஒரு ரோஜாப்பு இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் அந்த மோட்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்கல. கொலை செஞ்சது பெண்ணா இருந்தா அவ தலையில இருந்து அந்த ரோஜாப்பு வந்திருக்கலாம். அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கொலைக்கும் ஒரு பொண்ணுக்கும்
அந்த ரோஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சொன்னதை செய்யுங்க. ரோஸ் ஃப்ளவர், பிளட்டி ரோஸ். ஹலோ, ஹாய் கீதா. இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்ல? ஆமா. இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில கூட உங்க அப்பா நான் பார்த்தனே. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வரியா, உன்னை நான் வீட்டை டிராப் பண்றேன். வேண்டாம், என் கார் வந்துருக்கு. ஓகே ஓகே, வரேன் வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். ஹலோ ஷேகர். ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பல? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓ, மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல? அதனால என்ன, கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனாதான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வித் பிளஷர், வாங்க. வரேன் வரேன் கணேஷ். பாய். டேய், அதோட நம்ம கார். வாங்கடா. இங்க போறேன்டா. அமிதா மச்சான். அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வேலைச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்ப அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நிறைய கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம்.
என்ன ஒரு மாதிரியா வாரீங்க, அடிக்க வரீங்களா? டேய் வேலுச்சாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமர பூ. டேய் என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை தவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் கெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன எதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? சார் போஸ்ட். அன்புள்ள மிஸ்டர் சேகர், இன்று மாலை 4 மணிக்கு உங்களை கோல்டன் பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிக்கு கீதா. வரே வா. கண்ணில் மின்னது ஆசை நிலா வெண்மதி ஆடவே கால்களும் தேவையா சிரிக்கும் மானே மயக்கம் ஏனோ காவிய கோயிலின் ஓவியம் போலே கவிதை பொழிவாய் கலைமாமணியே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் மின்னது ஆசை நிலா வெண்மதி ஆடவே கால்களும் சேவையா சிரிக்கும் மானே மயக்கம் ஏனோ காவிய கோயிலின் ஓவியம் போலே கவிதை பொழிவாய் கலைமாமணியே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் மின்னது ஆசை நிலா வீணையாகும் உனை காணும் நேரம் உள்ளம் ராகம் பாடும் எழில் சிந்தும் தேகம் எந்தன் வீணையாகும் தேவன் கோவிலில் தேவி நீ அடி தேவன் என்னுடன் சேர்ந்து ஆடடி ஆசை சேர்மேலே ஒரு ஊர்வலம் போய் வருவோம் அழியா கதை போலே இந்த பூமியில் வாழ்ந்திடுவோம் காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் நின்று ஆசை நிலா வெண்மதி ஆடவே கால்களும் தேவையா சிரிக்கும் மானே மயக்கம் ஏனோ காவிய கோயிலின் ஓவியம் போலே கவிதை பொழிவாய் கலைமாமணியே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் நின்றது ஆசை நிலா
காட்டுவே வாழ்க்கை பாதையில் தீபமேற்றுவே தினமும் உனக்காக எந்த கால்களும் ஆடிடுமே திருநாள் பூமாலை இனி சூடட்டும் பூங்கரமே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் நின்றது ஆசை நிலா வெண்மதிராளவே கால்களும் தேவையா சிரிக்கும் மானே மயக்கம் ஏனோ காவிய கோயிலின் ஓவியம் போலே கவிதை பொழிவாய் கலைமாமணியே காதல் சோலையில் கண்ணில் புறா கண்ணில் நின்று ஆசை நிலா தம்பி, என்னது? என்ன நடந்தது? எந்த பாவி பசங்க இந்த வேலையை செஞ்சது? யார் ராஜகோபால் சார் கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இதுக்கும் காரணமா இருக்க முடியும். எப்படியோ இந்த மட்டோட போச்சே. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சே. நீங்க தான் வந்துட்டீங்களே. வந்துட்டேன் தம்பி. ஆனா ஒரு 10 நாள் லீவ் கேட்டு போலான்னு தான் வந்தேன் தம்பி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்ப போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. போயிட்டு வரேன் தம்பி. ஆனா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். என் உறவு கரப்பையும் ஒருத்தனை கூட்டியாந்துருக்கேன். அவன் ரொம்ப நம்பிக்கையானவன், சுறுசுறுப்பானவன். நான் வர்ற வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துப்பா. வணக்கம் முதலாளி. வணக்கம். உனக்கு என்னப்பா தெரியும்? அம்மா தெரியும், ஜூடோ ரத்தனமும் தெரியும், குச்சிப்புடியும் தெரியும். அது சரி, நல்லா சமைக்க தெரியுமா? என்ன பச்சடி தெரியும், கிச்சடி தெரியும், மிச்சடி தெரியும். இதெல்லாம் போக இந்த நெத்தியடியும் தெரியும். எல்லாம் என் நேரண்டாப்பா. இத பாரு ஆறுமுகம், தம்பிய நிழலா தொடரணும். கலகலப்பா பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்த தம்பிக்கு இப்ப புதுசா விரோதிகம் அழைச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சித்தப்பா. அவர் மேல ஒரு துரும்பு விடாம நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க. ஆறுமுகம், சமையல கவனி. சரிங்க. குட் மார்னிங் சார். யாருப்பா? வருங்காலத்து பிரிய வீரர்கள் சார். நிகழ்காலத்திலே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கணும் தான் சார் வந்திருக்கான். உள்ள போய் துப்பு தரலாமா சார்? சாரி, உள்ள யாரும் அனுமதிக்க முடியாது. பின்னால சைடுல சார். நோ சார் ப்ளீஸ் சார். வாங்கடா. என்னாச்சு? போலீஸ்காரங்க உள்ள வர மாட்டேன்றாங்கடா. அதனால மகாராஷ்டிரம் போட்டு போவோம். வாங்க. வாராயோ தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. சி அதுல நனையுது கண்ணி, நாளெல்லாம் ஆடுது எண்ணி. சின்னஞ்சிறு இடுப்பு அடைச்சுக்குன்னு தான் உடுப்பு, சின்னஞ்சிறு இடுப்பு அடைச்சுக்குன்னு தான் உடுப்பு. அதுங்க என்னதான் போடுது தாளத்தை சேர்த்து. பள்ளிக்கூட
கண்ட கண்ட பசங்களோட சேரவும் இல்ல, பள்ளிக்கூட பாடம் தான் ஏறவும் இல்ல, கண்ட கண்ட பசங்களோட சேரவும் இல்ல. கேள்வி ஞானம் கொஞ்சம் தாண்டா எனக்கு இப்போது, கேட்டு பாரு சொல்லித்தாரே உனக்கு இப்போது. கெட்டால கெட்டேண்டா பொன்னால கெட்டேண்டா, தொட்டால தொட்டேண்டா பூவுங்களை தொட்டேண்டா. மழை பெஞ்சு ஊரில் தண்ணி அதுல நனையுது கண்ணி, நாளெல்லாம் வாடுது எண்ணி. சின்னஞ்சிறு இடுப்பு அடச்சுக்குன்னு தான் உடுப்பு, சின்னஞ்சிறு இடுப்பு அடச்சுக்குன்னு தான் உடுப்பு. சின்ன வீடு ஒன்னே ஒன்னையா, இன்னும் கொஞ்சம் நாள் போனா நிலைமை என்னையா. பட்டாளம் போனாலும் பொன்னாச போகாது, கல்யாணம் ஆனாலும் கண்ணிகளை விடாது. மழை பெஞ்சு ஊரில் தண்ணி அதுல நனையுது கண்ணி, நாளெல்லாம் வாடுது எண்ணி. சின்னஞ்சிறு இடுப்பு அடச்சுக்குன்னு தான் உடுப்பு, சின்னஞ்சிறு இடுப்பு அடச்சுக்குன்னு தான் உடுப்பு. வாங்க வாங்க வா கீதா. பாவி பசங்க, அவங்க உங்களை எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தான் விரோதிகள் இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன அடிச்சது மூலியமா எதிரி நம்ம பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எதிரிலேயே வந்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட், கூடிய சீக்கிரம் எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்கும். அங்கிள், உங்களை அடிச்சவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட விரோதமா, இல்ல பணத்துக்காகவா, இல்ல மிஸ்டர் ராஜகோபால் கொலை சம்பந்தமாவா? எதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியலையே. அப்போ அந்த தாக்குதல்ல நீங்க எதையுமே பறி கொடுக்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் பர்ஸ் தான் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பால் பாயிண்ட் பென் ஃபாரின் மேட் உங்க ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. அதையும் காணும் கணேஷ், எங்க போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டு போனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. முதலாளிக்கு அடிபட்டு இருக்கும் போது இப்படி கண்ட இடத்துல அமுக்க கூடாதா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். வாங்க போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சொல்லக்கூடாது முதல்ல, அம்மான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை நெத்தியடி அடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. பொட்ட பசங்க பின்னாடி வந்து அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பசங்க அடிச்சாங்க. யோ கிண்டலா? இதாக்கா கணேஷ், நீயா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சேகர் அங்கிள் கிட்ட ஒரு பால் பென் பெண்ணை பத்தி பேசணும்ல? ஆமா, இதோ அந்த பால் பென். கொலை நடந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. கணேஷ், அவர் மேல உடனே சந்தேகத்தை கிளப்பி விட கூடாதுன்னு தான் இந்த பேனாவை நானே வச்சிருந்தேன். ஆனா அவர் இப்ப பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. உங்ககிட்ட வேற நெருங்கி பழகுறாரு. இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாளைக்கு நேரடியா விசாரிப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. அப்புறம் எது நல்லா இருந்தது? தண்ணி நல்லா இருந்ததுப்பா. அப்புறம்
ஒரு தலைமுடி கூட இருந்தது. என்ன தம்பி கிண்டல் பண்றீங்க? 3 தடவை பரிமாறி இருக்க. ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்ல, நீங்க 2 தடவை தான் சாப்பிடுங்க சித்தப்பா சொன்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் தான் வெடிச்சேன். ஐயோ, அப்ப உனக்கு சாப்பாடு? ஐயே, நான் சமைக்கிறத நான் சாப்பிடுறதில்ல, வெளியில போய் தான் சாப்பிடுவேன். தம்பி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷமா போய் சாப்பிட்டு வா. பின்னாடி போனவன் முன்னாடி எப்படி வந்தான்? வாங்க வாங்க, கம் இன், ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வரல, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும். கொலையை பத்தி தானே? ஏய், எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்ன? நான் துப்பறிஞ்சிட்டேன். அங்கிள், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. இத பத்தி ஏற்கனவே நீங்க சென்டிமெண்ட்லாம் வேற பேசிருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த பேனா பத்தி கேட்டேன். நீங்க மழுப்பிட்டீங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கணேஷ். இத பாரு கணேஷ், நாமெல்லாம் முதல்ல சந்தித்த பிறகு நாமெல்லாம் பீச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க நெட் வீட்டுல டிராப் பண்ணீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிருந்தார் மிஸ்டர் ராஜகோபால். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த லெட்டர்? மிஸ்டர் சேகர், ஆடிட்டரிடம் சென்று நமது கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை பெற்றுக்கொண்டு இரவு 8:30 மணிக்கு என் வீட்டிற்கு வரவும். இப்படிக்கு ராஜகோபால். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த ஆடிட்டர் வீட்டுக்கு போனேன். ஆடிட்டர் இருக்காரா? ஆடிட்டர் பாம்பே போயிருக்கார் சார். எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு எப்படி ஒரு வாராங்க சார். சரி, நான் வரேன். ஹலோ, யார் பேசுறது? கோலாஹாரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடி. நீயா? ஆமா, போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் கொடுக்கல. வெரி குட். என்ன யாரும் சந்தேகப்படவும் முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி மூச்சு விட்ட உன் மூச்சு நின்னோட ஜாக்கு. ஹலோ ஹலோ. அந்த முகமூடி கொலைக்காரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொலைகாரன் மிரட்டலுக்காக பயந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி மறைச்சு வச்சிருந்தனால தான் இப்ப எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. எப்படி? நான் கீதாவோட பழகுறது அந்த கொலைகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஏன் அந்த கொலைகாரனை உங்களை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நான் அவனை மடக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்தது ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போலீஸுக்கு. வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். டேய் கணேஷ், இத பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? உங்க அபிப்பிராயம் கரெக்ட். போங்க போங்க, கொலைகாரன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான். எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கட்டும். இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க, தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல காரியம்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா, ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி, அது என்ன? டேய் தலையை ஆராய்ச்சி பண்ணுங்களா? தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும்.
மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும், தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பார்த்திருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா, விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுதலைக்கு வடை ரெடி. விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே, இப்ப நீ சொல்லல, உன் பரவலை நோக்கிடுவேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாயப்பாலாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல, சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன், மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? முத்தம்மா, உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போன்ல தானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி, டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ, காபி டீ. ஹலோ சேகர். சேகரா? நோ 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 நோ, நான் மகன் பேசுறேம்மா. அங்கிள். அங்கிளா? கீதா, உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ வெல்கம். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, நீ வீட்டுல தனியா தானே இருக்க? போர் அடிக்கல? வா என் வீட்டுக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். இல்ல அங்கிள், அப்பா விடுதலை ஆகுற வரைக்கும் நான் யார் வீட்டுக்கு போறதா இல்ல. என் வீட்டுக்கு கூட வா. சாரி அங்கிள். இட்ஸ் ஆல் ரைட். வச்சிடறோமா? காத்து சேகர் பக்கம் அடிக்குதா?
என் பாருமுகம், நீ எப்படி இங்க வந்த? நான் தான் முதல்லயே சொன்னேன், எனக்கு கராத்தே தெரியும், குங்ஃபூ தெரியும், அந்த ஜூடோ ரத்தனத்தை கூட தெரியும். பரவாயில்ல, சமையல் தான் ஒழுங்கா பண்ணலாம், சண்டை நல்லாவே பண்றேன். அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுத்துறாதீங்க, நிறைய விஷயம் இருக்கு, போக போக தெரியும். வாங்க போகலாம்.